ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அடிக்கடிக்கு என்கிட்ட கேட்குற கேள்வி, எப்படி நான்வெஜ் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணாம கரெக்டா போடுறேன் அப்படின்ட்டு. நான் எப்படி ஃபாலோ பண்றேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹஸ்பண்ட் பாப்பா மட்டும்தான். ஸோ 350 கிராம் மட்டன் போல எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ள ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு நட்சத்திரம், கொஞ்சமா ஜாவித்திரி, நிறைய எடுக்காதீங்க கசந்துரும், 4 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, 4 முந்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து பவுடரா அரைச்சிக்கோங்க. இது எதுவுமே நம்ம வறுக்க தேவையில்ல. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா இன்னொரு மசாலா, ஒரு 15லேருந்து 20 போல சின்ன வெங்காயம், 4லேருந்து 5 பல்லு போல பூண்டு, 3 சின்ன துண்டு இஞ்சி, 1 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா புதினா எல்லாமே சேர்த்து ஒரு விழுது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். இதை எதையுமே தண்ணி சேர்க்க தேவையில்ல. தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 பேஸ் ரெடி பண்ணாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். முக்கியமாக இந்த பிரியாணி செய்ய சீரக சம்பா தான் எடுக்கணும். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சா போதும். இப்போ அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 3 சின்ன கரண்டி அளவு எண்ணெய், அதே 3 சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ ஒரே பிரியாணி இலை, ஒரே சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு இது வெடிச்சு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மசாலா அதிகமாக வேண்டாம் அப்படின்னா இந்த ஆனியனை ஸ்கிப் பண்ணிடலாம், ஆப்ஷனல் தான். பெரிய வெங்காயம் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இதுலேயே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டைம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச 1 டம்ளர் மட்டன் தண்ணி, அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம், இதிலே சேர்த்துக்கலாம். நான் எப்படி உப்பு காரம்லாம் கரெக்டாக போடுறேன் அப்படின்னா, நார்மலாக நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஒரு அளவான உப்பு காரம் இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அதே அளவான உப்பு காரம் தான் போடுறேன். இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் உப்பு போடுவேன். ஸோ 1.5 டம்ளர்னா எனக்கு 3 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் ஸ்பூனுன்னு சொல்கிறது குட்டியாக பிளாஸ்டிக் ஸ்பூன் காமிச்சிருக்கேனே, அந்த அளவு தான். சீரக சம்பா அரிசி வேகிறதுக்கு தண்ணி 1:2 ரேஷியோ தான். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 2 டம்ளர் தண்ணி. 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதால நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்த்து கொதி வந்ததும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்ல கொதி வந்ததும் இந்த மாதிரி நல்ல கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பு காரம் இந்த ஸ்பூன் அளவெல்லாம் நம்ம சமைக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பழகிடும். இப்போ தான் இந்த மாதிரி கரெக்டான அளவெல்லாம் போட ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்லலாம் சமைக்கும் போது நடுவில் ஹஸ்பண்டை கூப்பிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கூப்பிட்டு செக் பண்ண சொல்லுவேன். இப்போ எல்லாமே பழகிருச்சு. பழகினதால ஈஸியாக செய்ய முடியுது. அதே மாதிரி பிரியாணி செய்யும் போது தேவையான அளவு நல்ல எண்ணெயோ நெய்யோ விட்டோன்னா அடி பிடிக்காது. கரெக்டான பதத்தில் கரெக்டாக வரும். எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 வாசி போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் பிழிஞ்சு விட்டால் போதும். அதிகமாக லெமன் பிழியாதீங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா ஒரு 70லேருந்து 80% வெந்திருக்கும். பட் இன்னும் அரிசி தண்ணியெல்லாம் இருக்க தான் செய்யும். கொஞ்சமாக ஓரளவுக்கு நல்லா நெய் ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தம் போட்டு வச்சிடலாம். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக எப்போவுமே சிம்மில் தான் இருக்கணும். ஸ்டவ்வில் இந்த மாதிரி தவா வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி நீங்கள் எதில் செஞ்சாலும் சரி அதில் வச்சுட்டு
மேலே இந்த மாதிரி மூடி இல்லைன்னா தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எதனா வெயிட்டான பாத்திரம் வந்து மேலே வச்சுக்கோங்க. அகெயின் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடியாக இருக்கும். சிம்மில் வச்சு இது பண்ணதால் சாதம் வந்து கரெக்டாக வந்து குக் ஆகிருக்கும். ஜோராக வச்சோன்னா வந்து சாதம் ஒழுங்காக குக் ஆகாது, அடி பிடிச்சிரும். நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பட் வந்து கேஸ் ஸ்டவ் மேலேயே இருக்கட்டும். இந்த ஹீட்லேயே இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா சுட சுட இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க.